ஹாய்! வாரம் முழுக்க நம்ம சமைச்சிட்ருக்கோம். சண்டே மார்னிங் மட்டும் நம்மளுக்கு யாராவது சமைச்சு கொடுத்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படி எனக்கு யாராவது சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லும்போது என் பையன்கிட்ட சொல்லுவேன், எனக்கு ஏதாவது செஞ்சு தரியாப்பான்னு. லிட்டில் மாஸ்டர் செஃப் தான் அவன். எது பண்ணாலும் நல்லாயிருக்கும். நல்லா பண்ணுவான் எல்லா ஐட்டமுமே. அதுவும் 20 மினிட்ஸில் எந்த ஒரு ஐட்டமுமே டக்குன்னு பண்ணி கொடுத்துருவான். எனக்கு மேக்ஸிமம் வெஜிடபிள்ஸ் லோடடாக எது இருந்தாலும் நான் நல்லா சாப்பிடுவேன். அது மாதிரி ப்ரோக்கலி, மஷ்ரூம், பன்னீரை வச்சு ஏதாவது ஒரு டிஷ் பண்ணுவான். சூப்பராக பண்ணி கொடுத்துருவான். பன்னீர் டிக்கா லாஸ்ட் வீக் பண்ணி கொடுத்தான். சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கார்லிக் டோஸ்டட் மஷ்ரூம் இன் ஒயிட் சாஸ்னு ஏதோ பண்ணி கொடுத்தான். அதுவும் செம்மையாக இருந்துச்சு. இன்றைக்கி காலையில் சொன்னோன்னா 20 மினிட்ஸில் ஒரு ஒயிட் சாஸ் பாஸ்தா, மஷ்ரூம், ப்ராக்கலி, கார்ன்லாம் போட்டு சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தான். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. என்ன, என் கிச்சன் ரொம்ப சிறுசு. நான் சமைக்க போனாலே யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். என் பையன் எனக்கு மேலே. நம்ம உள்ளே யாராவது போயிட்டோன்னு வைங்க, அவ்வளோதான், ஒரு வழி பண்ணிவிடுவான். அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்ப்ரைஸாக கொடுக்கணும், அதனால் வெயிட் பண்ணுன்னு சொல்லிவிடுவான். பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை, பசங்களும் நம்மக்கிட்ட இருக்கும்போதே அவங்களுக்கு மேக்ஸிமம் என்னென்ன சொல்லிக் கொடுக்கணுமோ எல்லாம் சொல்லி கொடுத்துடலாம். ஒரு வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறதுலேருந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது முதற்கொண்டு எல்லாமே அவனுக்கு தெரியும். இந்த கதையெல்லாம் இருக்கட்டும், அவன் பண்ணி கொடுத்தது எப்படி இருக்குன்னு தானே கேட்குறீங்க?